ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம மீனை பிடிக்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம வாத்துக்கு ஃபீட் பண்ணதான். வாங்க, அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம பாண்டு. அங்கே தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். வாங்க இப்போ போயிடுவோம். நம்ம பாண்டுக்கு வந்தாச்சு. பின்னாடிலாம் பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் குயின்னு நிற்கிதுன்னு. அதான் மீன் நிற்கிது. வாங்க இப்போ போய் நம்ம பிடிச்சிருவோம். நம்ம ஃபஸ்ட்டு மீனை பிடிக்கிறவங்க தண்ணியில் வச்சுருவோம். வாங்க அப்போ பிடிச்சிருவோம். உள்ளே நல்லா போக மாட்டேங்குது. தண்ணியை பிடிச்சாச்சு மீன் பிடிக்கிறதுக்கு. காய்ஸ், நான் பேசுகிறது கேட்காட்டி மன்னிச்சுக்கோங்க. காற்று ரொம்ப அடிக்குது, அதனால் கேட்காம இருக்கும். வாங்க இப்போ துண்டு எடுத்துகிட்டு பிடிக்க போயிடுவோம். வாங்க மீனை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். காற்று ரொம்ப அடிக்குது. மாடி ஒரு வெளியே இறங்கிருச்சு. ஆமாம் மாட்டிடுச்சு. காசு நீ பாருங்க, நிறையா மீன் மாட்டிருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுறோம். கை நிறையா வந்துக்கிட்டே இருக்கு. அல்லலா 2-3 வெளியே வந்துருச்சு. பாருங்க, போட வந்துக்கிட்டே இருக்கு. மூணு பேர் தான் கடைசி. 2 மீன் கீழே போட்டுட்டேன். இன்னைக்கு வாத்து கன்ஃபார்ம் வேட்டை இருக்குது. காய்ச்சி அங்கே பாருங்கள், திரும்ப நிறையா நிற்கிது. அங்கே பிடிச்சிருவோம் திரும்ப. காய்ச்சி இங்கே பாருங்கள், மாட்டிருக்கு. அதாவது துள்ளுது பாருங்கள், நிறையா மாட்டிருக்கு நம்மளுக்கு. அதெல்லாம் பிடிச்சி விட்ருவோம். இப்போ எப்படியும் நிறையா மீனை பிடிச்சாச்சு. இன்னைக்கு வாத்துக்கு செம்ம வேட்டை இருக்குது. நம்ம அண்ணன் தான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண. நம்ம அண்ணன் இல்லாட்டி பிடிச்சிருக்கே முடியாது. நம்ம 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். 100 கணக்கான மீன் பிடிச்சிருக்கோம். பாருங்க, வாங்க கொண்டுட்டு கிளம்பிடுவோம். நம்ம எல்லாத்தையும் பைக்கில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் நம்ம வாத்துக்கு வச்சுருவோம். நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. நம்ம மீனே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வாத்துக்கு தான் நல்ல வேட்டை இருக்குது. இப்போ போய் வச்சுருவோம். வாங்க. நம்ம சின்ன வாத்துலாம் நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம மீனை நம்ம பெரிய வாத்துக்கு போட்டுருவோம். எவ்வளோ வாத்து நீன்னு பாருங்க. நம்ம சின்ன வாத்துல அங்கே நிற்கிது, நம்ம பெரிய வாத்து இங்கிட்டு நிற்கிது. எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுருவோம்.
நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம மீனை வந்து நம்ம பாண்டில் நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து போட்டுரும். காய்ஸ் வாங்க ஊற்றிடுவோம். இப்போ காய்ஸ் நம்ம விட்ட மீனில் நிறையாவே விட்டோம். அதில் நிறையாவே இறந்துருச்சு. இங்கே பாருங்க எம்புட்டு விட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் சாப்பிடும். சரி விட்டுருவோம். எல்லா மீனையும் விட்டாச்சு. எல்லாம் காலி ஆயிடுச்சு. வாத்து மீன் சரியான வேட்டை இருக்கு. வாங்க இப்போ நம்ம போயிடுவோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். எல்லா மீனும் மூளையில் நிற்கிது. வந்து சாப்பிடுதான்னு பார்ப்போம். பாருங்க காய்ஸ், மீனெல்லாம் சாப்பிடுது. இப்போ எடுத்து திண்டி சொன்னேன். நல்லா இருக்கு பார்க்கவே. காய்ஸ் நம்ம வெளியே வந்தாச்சு. நிறைய நிற்கிது பாருங்க. எவ்வளோ அழகா திங்குதுன்னு. செமையாக இருக்கு. சரியான வேட்டை. எல்லா மீனையும் திண்டுட்டாங்க. அந்த செத்து கிடக்கும்ல அந்த மீனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மக்காச்சோளம் அதை கொட்டினா இதையும் திங்கும். அதையும் நம்ம தண்ணியில் கொட்டிடுவோம். பாருங்க நம்ம போட்ட மக்காச்சோளத்தையும் திங்கிடுவாங்க. எல்லாருமே வா மீனெல்லாம் நல்லா திண்டு முடிச்சிட்டாங்க. சும்மா தண்ணிக்குள்ளே லாவிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க சும்மா 1-2 மீன் தான் கிடக்கும் போல. நம்ம சின்ன வார்த்தை பாருங்க நம்மள்ட்ட இறக்கேக்குது. இறக்கேட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். நல்லா வளர்ந்துட்டாங்க. நம்மளோட மக்காச்சோளம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வாத்துக்கலாம் இற வச்சுருவோம். இப்போ like a Hellcat. நீங்கள் வந்து பெரிய வார்த்தைனா பார்த்துருப்பிய. இற வச்சா எப்படி வந்து திண்டாங்கன்னு நல்லா திண்டுட்டாங்க. மாதிரி மொயின்னு மொச்சிட்டாங்க. இது வாங்கி 4 மாதம் ஆச்சு. இன்னும் 2 மாதத்துல கன்ஃபார்ம் முட்டை விட்டுரும். காசு நம்ம 2 வாரத்துமே சேலுக்கு இருக்குது. யாராவது ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இல்லை இமெயில் ஐடி கொடுக்குறேன், மெயில் பண்ணுங்கள். அதுக்கு அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.